வணக்கம். ஆதேஷ் ஆன்மீக சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 2ஆம் தேதி 14/2/2024 புதன்கிழமை, பஞ்சமி திதி மாலை 6:28 வரைக்கும் பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இன்றைய தினம் புதன்கிழமை, பெருமாள் ஆராதனை, மகாவிஷ்ணுவோடைய ஆராதனை, அஜக்ரீவர் ஆராதனை, மேலும் சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறும். பொதுவாக இன்றைய வரக்கூடிய நாட்களிலே கல்வி பரீட்சை தேர்வுகள் வரக்கூடிய நாட்கள். அதனால் அயக்ரீவர் வழிபாடு மிகவும் ஞானம் சார்ந்த விஷயங்களை நமக்கு கல்விகளே இன்ட்யூஷன் ஓப்பன் ஆகி கல்விகளே வெற்றி பெறுவதற்கான மகாவிஷ்ணு ஆராதனை நல்ல வெற்றிகளை நமக்கு தரவல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். இன்ற தினத்திலே 12 ராசிகளுக்கான ராசி பலனை நாம் பார்ப்போமாக. மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மத்தியமான தினமாக அமையப்பெறும். மேஷராசியிலே சிறுதூர பயணங்களிலே நிறைய வெற்றிகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நிறைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனம் சஞ்சலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கான அனுகிரகமான இந்த நாள் அனுகிரகம் பெறும். மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். புது முயற்சிகளிலே இன்று ஈடுபட வேணாம். இதுவாக இன்ற நாள் உங்களுக்கு ஒரு மத்தியமான நாளாக அமையப்பெறும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு ஆராதனை, முருகர் ஆராதனை இன்ற நாளிலே உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தர நாளாக இந்த நாள் அமையப்பெறும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களிலே லட்சியங்கள் வெற்றி பெற நாளாக இந்த நாள் அமையப்பெறும். குழந்தைகள் கல்விகளே ஆர்வமாகவும் வெற்றி பெறுவதற்காக ஒரு நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்கு அமையப்பெறும். மனதில் நினைக்கின்ற அனைத்து விதமான செயல்களும், புதுவிதமான முயற்சிகளும், குலதெய்வ வழிபாடு, குல வழிபாடு, முன்னோர்களோட ஆசி, இது மாதிரியான நல்ல விஷயங்கள், குல புண்ணியங்கள் உங்களுக்கு இன்றைய கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கிடைக்கப்பெறும். குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு இன்றைய தினம் குலதெய்வ அனுகிரகமும் நிறைய புண்ணியங்களும் சேரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். நிறைய லாபங்கள் ஈட்டுவதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையப்பெறும். நிறைய பாக்கியங்கள் உங்களை தேடி பாக்கியங்கள் கிட்டும். நீங்கள் வீட்டிலே அமர்ந்து வேலை செல்லாமல் இருந்தால் கூட வழியனாக உங்களை வேலைக்கு அழைத்து சென்று உங்களுக்கு பணம் ஈட்டு செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் புதுவிதமான முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நாளாக இந்த நாள் அமையப்பெறும். நல்ல சிந்தனை, புக்தி சார்ந்த விஷயங்கள், உங்கள் அப்பாவோட விஷயங்களை எடுத்து செய்து இந்த நாளை வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றுவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள், புதுவிதமான சிந்தனைகள் அனைத்துமே வெற்றிகளை அமையப்பெறும். நிறைய பாக்கியங்கள் உங்களிடம் சேர்வதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் விரயங்களை கட்டுப்படுத்தி சுப விரயங்களாக மாற்றுவதில் நிறைய சிந்தனையுடைய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்திலே நிறைய செலவீனங்களை கட்டுக்குள் கொண்டு செலவீனங்களை குறைத்து நல்ல நாளாக இந்த நாளை மாற்றுவதற்கான சிந்தனைகள் உங்களுக்குள் ஏற்படும். மேலும் கடகராசிக்காரர்கள் ஆயிலம் நட்சத்திரம் இந்த மாதிரியான நாகர் வழிபாடு செய்வது பலவிதமான பாவங்கள் விலகுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விலகும். மேலும் குழந்தைகளுக்கு கல்வியிலே அஜக்ரீவரை வழிபாடு செய்வது, ஞாபக சிந்தனைகள், பரீட்சா புத்தி மேலோங்கும். மேற்கொண்டு புதியதான முயற்சிகளிலே இந்த நாள் ஈடுபட வேண்டாம். பக்தி, ஆலயம் செல்லுதல், தீர்த்தம் யாத்திரை செல்லுதல், இந்த மாதிரியான விஷயங்களே இந்த நாளை அமைத்துவது மிகவும் நன்மை தருவது நாளாக இந்த நாள் அமையப்பெறும். சிம்மராசினியர்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மாலை பொழுதுவரையும் சந்திராஷ்டம தினம். மேலும் இந்த அஸ்வதி நட்சத்திரம் வரும் வரையிலே
மனம் சஞ்சலமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் பெறும். மகாவிஷ்ணு ஆராதனை, பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். பெருமாள் வழிபாடு சென்றால் மன சஞ்சலம் நிவர்த்தி பெற்று மனமானது ரம்யமாக இந்த நாளாக அமையப்பெறும். மேலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு நிறைய நல்ல உணவு, குடும்பத்தோடு சேர்ந்து உணவு உண்புதல், அவங்களோடு சகஜமாக பேசுதல், குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயம், நிறைய லாபங்களை ஈட்டுவதற்கான வழிகள் இதெல்லாம் பிறக்கும். அயல்நாட்டில் செல்பவர்களுக்கு எதிர்பார்த்த தினத்திலே இன்று அயல்நாட்டிலேருந்து ஆர்டர்கள், அவர்கள் மூலியமாக உதவிகள், அயல்நாடு சென்று பணம் ஈட்டுவதற்கான அனைத்து லாபகரமான விஷயங்களிலே உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக நாளாகவும் மேலும் அமையப்பெறும். ஒரு சில தினங்களிலே உங்களுக்கு இந்த நாள் மாறி எல்லா விதமான நன்மைகளும் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். கன்னியா ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மத்தியமமான தினமாக அமையப்பெறும். உங்களுடைய சிந்தனைகள் இன்று நிறைய அலைச்சல்கள், நிறைய விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும். தேவையில்லாமல் சுற்றுறது, தேவையில்லாமல் அலையிறது, நம்ம அலைஞ்சுமே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாமல் நிறைய தடைபெறுதல், நிறைய செலவினங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களிலே இன்று புதுவிதமான முயற்சிகள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்களிலே செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே செய்து வாருங்கள். புதியதாக எதுவுமே சிந்தனையோ புதியதாக ஒரு முயற்சியோ அதில் ஈடுபட வேண்டாம். மேலும் இன்ற நாள் வழிபாடுகளை செலுத்துவது நல்லது. ராகு வழிபாடு மற்றும் சனீஸ்வர வழிபாடு செய்வது இன்ற நாளிலே மனம் சஞ்சலம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். துலா ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மிகவும் அற்புதமான தினமாக இன்ற நாள் அமையப்பெறும். துலா ராசியை பொறுத்தவரையில் பல நாளாக திட்டம் தீட்டி பல நாளாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் திடீரென்று செய்து முடிப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ அருள், குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்தல், முன்னோர்களோட ஆசிகள், நீங்கள் எதிர்பார்த்த தெய்வத்தோட ஆசிகளால் எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நிறைய பாக்கியங்கள் உங்களிடத்திலே சேரும். குழந்தைகளிடத்திலே நல்ல ஆரோக்கியம் மேலோங்கும். குழந்தைகள் கல்விகளே மேலோங்கி நிற்பார்கள். நீங்கள் நினைத்த மாதிரியான நாள் இந்த நாள் உங்களுக்கு அமைந்து எல்லா விதமான வெற்றிகளும் தரவல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும். விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையும். வீட்டில் இருந்து கொண்டு ஒர்க்கிங் ஹோம் இந்த மாதிரியான வீட்டில் இருந்து வேலை செய்பவருக்கு நிறைய லாபங்கள் கிட்டும். அயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஆர்டர்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையப்பெற நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் வீடு, வாகனம், மனை வாங்குதல் இந்த மாதிரியான ஆர்வங்கள் உங்களிடத்திலே மேலும் தூண்டப்பெறும். அந்த விஷயத்தை ஆலோசனை செய்து குடும்பத்தாருடன் கலந்து செய்து அந்த விஷயத்தை அதிகமாக ஈட்டுப்பீர்கள். மேலும் சிறு சிறு தொந்தரவுகள் இருப்பின் மனமானது சஞ்சலமில்லாமல் ஒரு விஷயத்தை தீர்க்கமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையப்பெறும். மேலும் குரு ஆராதனை மிகவும் சிறந்தது. குழந்தைகள் கல்விகளே மேலும் வெற்றி பெறுவதற்கான நாளாக இந்த நாள் அமையப்பெறும். தனுர் ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக அமையும். மனைவி சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே சிறு சிறு அலைச்சல்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலே நினைத்ததை செய்வதற்கான ஒரு முன்னேற்றம், பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்களிலே சிறு சிறு படியாக மேலோங்கி தொழிலிலே பெரிய மாபெரும் வெற்றியை காண்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும். மேலும் சிறுதூர பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை அமைக்கும். மகாவிஷ்ணு ஆராதனை மிகவும் சிறந்தது. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தால் இன்றைய தினத்திலே நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மனம் சஞ்சலம் இல்லாமல் ஒரு நிமித்தமாக அந்த விஷயத்தை செய்து முடித்து வெற்றியை அடைவீர்கள். மகர ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு மத்தியமமான தினமாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரைக்கும்
தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மனசஞ்சலம், குடும்பத்தாரோடு, மனைவியோடு, உத்தியோகஸ்தானத்தில் இந்த மாதிரியான சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும், சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். அப்படி தொல்லைகள் ஏற்பட்டாலும் அதிலே பொறுமையாக நிதானமாக இருந்து வெற்றியை காண்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். நிறைய தடைப்பட்டு இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து சேரும். பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரும். மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் பொறுமையாக மாறும். அதுவரையில் நிறைய பணம் ஈட்டுவதற்கான ஒரு சிந்தனை, முன்னோர்களோட ஆசிகள், குருவோட உங்களை யாராவது நீங்கள் ஒரு பிளஸரை வச்சுக்கணும். டைரெக்டாக செய்யாமல் இந்த நேரத்தில் குருவோட ஆசீர்வாதம் யாருக்கிட்டாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு நடந்தீங்களானால் அந்த எதிர்மறையான விஷயங்களை வெற்றி பெற்று நல்ல விதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம். குலதெய்வ ஆராதனை, குல வழிபாடு, மேலும் மனம் வந்து ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மேலும் உங்கள் உடல் நலத்திலே உங்களுக்கு அக்கறை தேவை. உங்கள் உடலை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படினும் உடனடியாக அதை சரி செய்து நல்லபடியான ஆரோக்கியமான உடலாக மாற்றிக்கொள்வது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டாங்க விஷயங்களை செய்து உங்களுடைய சுய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதம். அதனால் அதில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேல் கவனம் செலுத்தி இந்த மாதத்தை உங்களுக்கு நல்ல விதமான மாதமாக மாற்றி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு சிறந்த நாளாக இந்த நாள் அமையப்பெறும். மீனராசி. மீனராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக மாறும். மனம் சார்ந்த விஷயங்கள், அம்மாவை நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துப்பீங்க. அம்மாவுக்கு சிறு சிறு தொந்தரவு ஏற்பட்டால் கூட உடனே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அவர்களை நல்ல ஆரோக்கியமாக பார்த்து கொள்வீர்கள். வீட்டிற்கான தேவையான விஷயங்களை கரெக்டான முறையில் பணம் ஈட்டி அதை புது புது சாதனங்களாக மாற்றி வீட்டை நல்ல ஒரு அற்புதமான பவராக வீட்டை மாற்றிப்பீங்க. மேலும் மனைவியோடும் குடும்பத்தோடும் சேர்ந்து நிறைய சாதகமான விஷயங்கள் இன்றைக்கு நடக்கப்பெறும். மேலும் குழந்தைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்று பரீட்சா புத்தி என்று சொல்லக்கூடிய நல்ல ஞாபக சிந்தனை, நல்ல எழுத்தாற்றல் போன்றவற்றை மேலோங்கும் இந்த நாளாக உங்களுக்கு அமையப்பெறும். இதுவரையிலே 12 ராசிகளுக்கான ராசி பலனை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நான் முன்பு கூறியபடி மகாவிஷ்ணு ஆராதனை மிகவும் சிறந்த நாள். நம்மளுடைய கர்மாக்களை விலக்கி நமக்கு வாழ்வாதாரத்தையும் ஞானத்தையும் தரக்கூடிய ஒரு நாள். புதன் ஞான மார்க்கம். பிரம்ம வித்யாம்பிகா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர். பிரம்ம வித்தையை நமக்கு அம்பாள் தரா. அப்பேற்பட்ட அந்த பிரம்ம வித்தை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அதிலே மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து இந்த நாளாக நன்னாளாக மாற்றி இந்த நாளிலே எல்லா விதமான வளன்களையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். மேலும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். பல ஜோதிட வல்லுநர்களை வைத்து ஆராய்ச்சி செய்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாங்கள் பதிலளிக்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.